Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தின்னிங் ஆஃப் கேரட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். யூஸ்வலாக கேரட்ஸ் நம்ம டைரெக்டாக சீட்லேருந்து வளர்த்தும் போது கொஞ்சம் பக்கத்தில் வளர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி வளர்கிறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா வளரும் போது கேரட் ஃபுல் சைஸாக வளர முடியாது. ஏன்னா பக்கத்துலேயே இன்னொரு கேரட் பிளான்ட் இருக்கும். ஸோ அதுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்காது. தேவையான நியூட்ரியன்ட் அந்த ஸ்பேஸில் 2 கேரட் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, எண்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 20 கேரட் பிளான்ட் இருக்குது அப்படின்னா, நமக்கு 20 கேரட் கிடைக்காது. நமக்கு ஒரு 10 இல்லை 5 அப்படி தான் ஒரு ஹெல்த்தி கேரட் கிடைக்கும். இப்படி நெரிசலாக கிட்ட பிளான்ட்ஸ் இருந்ததுன்னா இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக கார்டனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தின் பண்ணுவாங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா கேரட் பிளான்ட்ஸ் ரொம்ப கிட்ட இருக்குது. அண்ட் ஆல்சோ இது 1 to 2 inch லெங்க்த்தில் வளர்ந்துருக்கு. ஸோ இது ஒரு ரைட் ஸ்டேஜ், தின் பண்ணுறதுக்கான ரைட் ஸ்டேஜில் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரூட்ஸ் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கேரட் பிளான்ட்ஸை டிக் பண்ணி எடுத்துடணும். ஸோ 2 சைட்லேயும் கொஞ்சம் அப்படி டிக் பண்ணோன்னா ரூட் வெளியே வந்துடும். இங்கே அப்படி எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு பிளான்ட்டையும் 3 inch ஸ்பேஸில் மறுபடியும் நட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இனஃப் ஸ்பேஸ் இருக்குது ஒவ்வொரு கேரட்டும் வளர்கிறதுக்காக. இந்த மாதிரி நீங்கள் தின் பண்ணலாம். இல்லைனா எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் சில பிளான்ட்ஸை அப்படியே கில் பண்ணிவிட்டு இன்னொரு பிளான்ட்டை சர்வை பண்ண வைக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளான்ட்ஸையுமே நான் ரீப்ளான் பண்ணி முடிச்சிட்டேன். நிறையா டவுட்ஸ் இருக்கும். ஸோ தின் பண்ணாமல் கூட கேரட் வளர்க்கலாமா அப்படின்னு. நீங்கள் தின் பண்ணாமல் வளர்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடட் ஆயிரும். ரூட்ஸ் எல்லாம் கிட்ட எதுக்குமே தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காம எல்லாமே ஒரு அன்ஹெல்த்தி கேரட்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தின் பண்ணிட்டோம், ரூட்டோட அந்த சின்ன பிளான்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டோம், ரீப்ளான் பண்ணால் வளருமா அப்படின்னு. கண்டிப்பாக வளரும். ப்ராப்பராக அந்த ரூட் உள்ள சாயிலில் போகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு பென்சிலில் நல்ல டீப்பாக நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ரூட்டை உள்ளே வச்சு மறுபடியும் ரீப்ளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக கேரட் பிளான்ட்ஸ் வளரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சீட்லிங் எவ்வளோ ஹைட் வளர்ந்ததுக்கப்புறம் தின் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 inches கொஞ்சம் லீவ்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு தின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.